உண்மைகள் என்பது திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட மறை உண்மைகள். இது நம்மளுடைய அறிவினால் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் கிடையாது. இப்ப நான் இதை பத்தி பேச ஆரம்பிக்க சொல்ல இங்க இருக்கிற அத்தனை பேரும் நினைப்பீங்க, இது எப்படி சாத்தியமாகும்? பிரகடனம் என்பது, கோட்பாடு என்பது, அதுவும் விசுவாச கோட்பாடு என்பது உறுதி செய்யப்பட்ட உண்மைகள், பரிசுத்த ஆவியினால் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட உண்மைகள், திருச்சபையினால் திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறை உண்மைகளை தான் நம்ம விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறோம். இப்படியாக மரியாவுக்கு என்று, அன்னை மரியாவுக்கு 4 விசுவாச கோட்பாடுகள் நம்முடைய திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. அது முதலாவது கோட்பாடு என்னவென்றால், அன்னை மரியாள் இறைவனின் தாய். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? அன்னை மரியாள் இறைவனின் தாய். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இல்லையா? ஆனா இதனை பிரகடனம் செய்த பொழுது திருச்சபையில் பல சர்ச்சைக்குரிய தப்பறை கொள்கைகள் வெளியானது. எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க இப்ப எல்லாரும் உறக்கத்தினாவி நம்ம யாரையுமே ஆட்கொள்ளக்கூடாது இல்லையா? அதனால நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. மரியாள் இறைவனின் தாய் என்பதை நீங்கள் எதன் மூலமாக விசுவசிக்கிறீர்கள்? எதன் மூலமாக? நற்செய்தியின் மூலமாக. எந்த நற்செய்தியின் மூலமாக? ஏதாவது விவிலிய சொல்லுங்க. லூகாஸ் நற்செய்தி. வெரி குட். யார் சொல்றா? கப்ரியேல் உணர்ந்தரா? எல்லா நற்செய்திகளுமே இயேசுவின் தாயாக சொல்கிறது. சரியா? இயேசுவை பார்க்க வர செல்ல என்ன சொல்றாங்க? உம்முடைய தாயும். சோ இயேசுவின் தாயாக சொல்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு இறைவனின் தாய் என்று, என் ஆண்டவரின் தாய் என்று முதன் மூலமாக அறிவிக்கப்பட்டது யாருக்கு? எலிசபெத் அம்மாளுக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சோ இயேசுவின் தாய் என்பது வேறு, இறைவனின் தாய் என்பது வேறு. இதுதான் பிரச்சனை. இந்த சங்கம் எப்பொழுது, எபேசு சங்கத்துல தான் இயேசு மரியாள் இறைவனின் தாய் என்பதை உறுதி செய்தார்கள். ஒரு சில தப்பறை கொள்கைகள் நிறுவப்பட்டது. எப்படின்னா, இயேசு பிறக்க சொல்ல மனிதராக பிறந்தார். அவர் 30 வருஷம் மனிதராக வாழ்ந்து அந்த 3 கடைசி வருஷம் பணி வாழ்க்கையில் தான் அவர் கடவுளாக மாறினார் என்று சில தப்பறை கொள்கை. அப்போ 30 ஆண்டுகள் அவர் இயேசுவின் தாய், இந்த 3 ஆண்டுகள் தான் அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்பட்டது அப்படி என்று. அப்ப இயேசு பிறக்க சொல்ல அவர் யாருடைய தாயாக பிறந்தார்? இயேசுவின் தாய். அப்ப பிறக்க சொல்ல சாதாரண மனிதராய் இருந்தால் எப்படி அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைக்க முடியும் என்று ஒரு குரூப் சொல்லுது. நான் சொல்றது புரியுதா? ஒரு குரூப் என்ன சொல்லுது? இயேசு 2 தன்மை உடையவர். சரியா? 30 வருஷம் அவருக்கு இருந்தது மனித தன்மை, 3 வருஷம் அவரிடம் இருந்தது இறைத்தன்மை. அதனால பிறக்கும் போது அவர் மனுஷனா பிறந்தாரு, அதனால அன்னையை மரியன்னையின் தாய் என்று சொல்ல முடியாது என்று தப்பறை கொள்கை. இதை முறியடிப்பதற்கு கொஸ்தாந்தினோபிலின் ஆயர் அலெக்சாண்டர் சிறு இவர் முடிவெடுக்கிறாரு. இந்த தப்பறை கொள்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து, இவர் இயேசு பிறக்கும் பொழுதும் 100% மனிதராக இருந்தார், 100% கடவுளாக இருந்தார். பிரிக்க முடியாது. இயேசுனுடைய மனித தன்மையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இயேசுனுடைய தெய்வீக தன்மையை நாம் 100% கொண்டாட 50-50 கிடையாது. இயேசு 50% மனிதனாக இருந்தார், 50% எப்படி இருந்தார்? இறைவனாக இருந்தார் கிடையாது. இயேசு 100% மனிதராக இருந்தார், 100% கடவுளாக இருந்தார். இந்த தப்பறை கொள்கையை முறியடிப்பதற்காக எபேசு சங்கத்தில் கிபி 431ஆம் ஆண்டு கூடியதுதான். இந்த எபேசு சங்கத்துல தான் இந்த முடிவெடுத்தாங்க. இயேசு முழுக்க 100% மனிதர், 100% கடவுள். அப்படியானால் இயேசு பிறக்கும் பொழுதே கடவுளாய் இருந்தார். இயேசு மரியன்னை இறைவனின் தாய். இதனை விவிலிய பூர்வமாக நிரூபிப்பதற்காக தான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த மறை உண்மை. அப்ப இந்த மறையின்மை மூலமாக ஆண்டவரின்
திருச்சபை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், மரியாள் இறைவனின் தாய் மட்டுமல்ல, சிலுவை அடியில் அந்த அன்னையே இந்த உலகத்திற்கு இயேசு தாரை வாற்றி கொடுக்கின்றார். எனவே இந்த அன்னையினுடைய திருவிழாவை நாம் எப்பொழுது கொண்டாடுகிறோம் தெரியுமா? இயேசு இறைவனின் தாய், மரியன்னை இறைவனின் தாய் என்ற திருவிழாவை நாம் எப்பொழுது கொண்டாடுகிறோம்? மரியாள் இறைவனின் தாய். திருச்சபை கரெக்டா வருஷத்துல முதல் நாளே வச்சிருச்சு. ஏன்னா இயேசுவை வழிநடத்திய இந்த அன்னை இந்த உலகம் முழுவதையும் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த வேண்டும் என்று திருச்சபை ஜனவரி 1ஆம் தேதி தான் மரியாள் இறைவனின் தாய் என்ற இந்த உண்மை பிரகடனப்படுத்தப்பட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. வருடம் முழுவதும் இந்த அன்னை நம்மை காக்க வேண்டும் என்று. இது முதல் பழமையான பிரகடனப்படுத்தப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை, மரியாள் இறைவனின் தாய். அதற்கு அடுத்து நாம் மரியன்னையினுடைய விசுவாச கோட்பாட்டை பார்ப்போம் என்றால், என்றும் கன்னி மரியாள் அன்னை மரியாவை இன்று நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இயேசு பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் பிறந்தார். ஆனால் அதற்கு அடுத்தது நிச்சயமாக என்ன இருந்திருக்கும்? சூசையப்பர் மூலமா நிச்சயமாக அன்னை மரியாவுக்கு குழந்தைகள் இருந்திருக்கலாம் என்று ஒரு தப்பறை கொள்கை. அங்க அம்மா அச்சோ அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளிடம் விவாதிக்கும் பொழுது நம்மகிட்ட ஏதாவது ஆன்சர் இருக்குதா? ஏதாவது ஆன்சர் இருக்கா? இன்னைக்கு காலையில நம்ம சிந்திச்ச அந்த இறை வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன செஞ்சாரா? தந்தையின் கடவுள் அவருடைய சிந்தையில் உதித்த அன்னை மரியாள் என்றும் பரிசுத்தமாக தன்னுடைய திரு முன்பிலே மாசற்றோராகவும் தூயோராக விளங்கும்படி எப்ப முன்குறித்து வைத்தாராம்? சத்தமா சொல்லுங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன்குறித்து வைத்தார். உங்களையும் என்னையும் தொட்ட, உங்களுக்கும் எனக்கும் கொடையாக கொடுக்கப்பட்ட அந்த பிறப்பு வழி பாவம் அன்னை மரியாவை தொடவில்லை, ஆண்டவர் தொட விடவில்லை. அப்படியாக பக்குவமாக பரிசுத்தமாக படைக்கப்பட்ட அன்னை மரியாள் என்றும் கன்னி மரியாள் என்பதுதான் விசுவாசத்தின் கோட்பாட்டில், மரியாயின் கோட்பாட்டில் இரண்டாவது உண்மையாக திருச்சபை நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தி கொடுக்கிறது. யாராவது நம்மள்கிட்ட கேட்டா நம்மளுக்கு தைரியமா சொல்ல தெரியணும், என் அன்னை கன்னி மரியாள், என்றும் அவள் கன்னி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜென்ம பாவம் இல்லாமல் அவள் உற்பவித்தாள். அடுத்த இதனை மீண்டுமாக உறுதி செய்வதற்கு மூன்றாவதாக 1854 நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரகடனம். மூன்றாவது, அவள் என்றும் அமல உற்பவி, என்றும் கன்னிமரியா என்கிறத திருச்சபை உறுதி செய்தது. இதற்கும் சில தப்பறை கொள்கைகள் இருந்த போது அதை முறியடிப்பதற்கு லூர்து நகரிலே அன்னை மரியாவே தன்னை என்ன படுத்தினாங்களாம்? பெர்னதத் அம்மாவுக்கு காட்சி கொடுக்க சொல்ல பெர்னதத் அம்மா கேட்கிறாங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? முதலாக தன்னுடைய பெயரை நான் அமல உற்பவி, நான் கன்னி மரியாள் என்று இந்த உலகத்திற்கு இந்த பிரகடனத்தை உறுதி செய்தவர் அன்னை மரியாள் விண்ணகத்திலிருந்து. ஹல்லேலூயா. அமலோற்பம் அதான் திருவிழா நம்ம எப்ப கொண்டாடுறோம்? டிசம்பர் 8, அப்படிதானே? நானே அமல உற்பவி என்ற அன்னை மரியாவை தன்னை ஒரு அமல உற்பவியாக, தன்னை என்றும் கன்னி மரியாவாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். நான்காவதாக இந்த மரியாவின் விசுவாச கோட்பாட்டில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். இதை பற்றியும் நிறைய சர்ச்சைகள், நிறைய தப்பறை கொள்கைகள் இருந்தது. விவிலியத்திலே அன்னை மரியாவை தவிர்த்து அன்னை மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட சான்றுகள் நமக்கு விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை. எங்கேயாவது கொடுத்திருக்கா? கிடையாது. ஆனால் அன்னைக்கு முன்பாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர்கள் விவிலியத்தில் நமக்கு உண்டு.
உங்களுக்கு அப்படி யாரையா தெரியுமா? எலியா இறைவாக்கினர். அதற்கு முன்பாக தொடக்க நூலில் பார்த்தா ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளுடைய பாதையில் நடந்தார், கடவுளோடு பயணம் செய்தார். ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவரை காணவில்லை என்று உறுதி செய்கிறது விவிலியம். அவர் என்ன செஞ்சாராம்? விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் கண்ணுக்கு புலப்பட்ட ஒரு சான்றாக எலியாவினுடைய விண்ணேற்படம் எல்லாருக்கு தெரியும் இல்லையா? எலியா எப்படி எலிசாவை பக்குவப்படுத்தி அடுத்து அவருடைய பணிக்கு நிலைக்கு உயர்த்தி விட்டு எலிசாவினுடைய கண்ணுக்கு முன்பாகவே அந்த தேரோடு, அப்படித்தானே, ஒரு தேர் அங்கிருந்து வந்துச்சு, எலியாவை அப்படியே தூக்கி கொண்டு சென்றது. எலியா விட்டு சென்ற அந்த அந்த போர்வை எலிசாவின் மீது விழுந்தது. எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவருடைய வழியில் நடந்த ஏனோக்குக்கு கடவுள் கொடுத்த பரிசு விண்ணகத்திற்கு அவருடைய உடலை அழிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால், இவரே உண்மையான கடவுள் என்று இஸ்ராயல் மக்களுக்கு வல்லமை மூலமாக வெளிப்படுத்திய எலியாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், அந்த இறைவனையே தாங்கிய நம்மளுடைய அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு கிடைக்காமல் போகுமா? நிச்சயமாக அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்பட்டார் என்பதற்கு நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கதை என்று கிடையாது. ஒரு உண்மை நிகழ்வு என்னவென்று சொன்னால், நம்மளுடைய தோமையார் இல்லையா, நம்மளுடைய தோமையார் சந்தேகத்தின் பெயர்களில் சொல்லுவோம். அவர் மிஷனுக்காக, பணி வாழ்க்கைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு திரும்பி வந்த காலத்திலே அன்னை மரியாள் இறந்து விட்டார். அப்ப இவருக்கு அன்னை மரியாவின் மீது அதிகமான பற்று கொண்ட, பாசம் கொண்ட தோமையார் எப்படியாவது இந்த அன்னையினுடைய உடலை நான் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் அன்னையினுடைய கல்லறையை திறந்த பொழுது அங்கே நறுமணம் வீசுகின்ற அந்த மலர்களை மட்டுமே அவர்களால் பார்க்க முடிந்தது. இதனை தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் அவர்கள் உறுதி செய்யப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட உண்மை, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஏன்னா அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு, அவருடைய தாட்சிக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, அவருடைய தியாகத்திற்கு கொடுக்கப்பட்ட பரிசு இல்லையா? இன்னைக்கு எலியாவுக்கும் ஏனோவிற்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது என்றால், நிச்சயமாக அன்னை மரியாவுக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய கொடையானது கொடுக்கப்பட்டது என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. சோ மரியாவின் கோட்பாடுகள் நமக்கு 4 விதமான கோட்பாடுகள். முதலாவது எனது மரியாள் இறைவனின் தாய், இயேசுவின் தாய் கிடையாது, இறைவனின் தாய், ஆண்டவரின் தாய். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட மறையுண்மை, என்றும் அவள் கன்னி மரியாள். அவள் இயேசுவை பெரும்பொழுதும் கன்னி மரியாள் இல்லையா? இயேசுவை பெற்றெடுத்த பொழுதும் அவள் என்றும் கன்னி மரியாள். அதனை உறுதிப்படுத்துவதற்கு மூன்றாவதாக தன்னையே இந்த உலகத்திற்கு அம்மளோ உற்பவியாக வெளிப்படுத்தினார். மூன்றாவது விசுவாச கோட்பாடு என்றும் அமல உற்பவி. நான்காவதாக அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும், இந்த உடலில் மாசில்லாமல் ஜென்ம பாவம் அணுகாமல் காத்த அந்த பரிசுத்தமான அந்த உடலை ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தின் அரியணைக்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து செல்லப்பட்டார் என்பது அப்பட்டமான உறுதி செய்யப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட மறை உண்மை. இதை திருச்சபை கோட்பாடாக நமக்கு அறிவித்திருக்கின்றது. கோட்பாடு என்றால் நாம் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன வேண்டும்? நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். உங்கள் மீது தெளிக்கப்பட்ட கட்டளை கிடையாது, நம்பித்தான் ஆவணம் கிடையாது. விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் நம்புகின்ற மறை உண்மைகள். இதை நாம் சிந்தனையில் யோசிக்க முயற்சித்தால் நிச்சயமாக அது முடியாது. ஆனால் இது வெளிப்படுத்தப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட உண்மைகள். இன்று அன்னையினுடைய திருவிழா, பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த அன்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த அந்த ரகசியங்களை சிறுவர்கள், அந்த 3 சிறுமிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்திகளை இன்னும் ஆழமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் காலையில் சொன்னது போல
அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சி கொடுத்து இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் மனம் மாறுங்கள் இல்லையா, பாவிகளுக்காக செபியுங்கள். பாத்திமா நகர் எங்க இருக்கிறது? எங்க? பிரான்ஸா? லூர்து தான் பிரான்ஸ். பாத்திமா நகர் எங்க இருக்கு? லூர்து நகர்ங்கிறது இன்னொரு ஊர், அது லூர்து மாதா. பாத்திமா நகர் போர்ச்சுகல் நாட்டிலே, போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா என்ற நகரிலே ஒரு சாதாரண ஆடு மேய்க்கின்ற சிறுவர் சிறுமிகளுக்கு அன்னை மரியாள் ஜூலை 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு முதன்முறையாக வானதூதர் மூலமாக முதல் காட்சியை கொடுக்கின்றார். அந்த மூன்றுவருடைய பெயர் நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். யாருமா? பிரான்சிஸ், ஜெசிந்தா, லூசியா. இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே புனிதர் ஆயிட்டாங்க. அதனால புனித பிரான்சிஸ், புனித ஜெசிந்தா, லூசியம்மாவுக்கு இன்னும் கொடுக்க போறாங்க, அப்படித்தானே? ஏற்கனவே அந்த இரண்டு சிறுவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாகி விட்டது. அப்ப இந்த மூன்று ஒண்ணுமே தெரியாத வீட்டுல ஆடு மேய்க்கிறவங்க யாரு தெரியுமா? அந்த காலத்துல மண்டையில ஒண்ணுமே ஏறாம போறாங்க. உனக்கு 5 மாட்டை வாங்கி தந்தா ஓட்டுவியாங்க கேட்கமா? 5 ஆட்டை வாங்கி கொடுத்தா பண்ணுவியா? யாரு நம்மளுக்கு ஃபேமஸான ஆள் யாரு இருக்கா பைபிள்ல? யாரு? தாவீது. அவங்க அத்தனை அண்ணங்களும் யாரா? அத்தனை அண்ணங்களும் படை வீரர்கள், போருக்காக நின்னவங்க. இங்க அவங்க அப்பா ஜெஸ் என்ன சொல்லியிருப்பாரு? நீ அதுக்கு லைக் இல்லை, அட்லீஸ்ட் 5 ஆட்டையாவது ஓட்டிட்டு போய் அதையாவது பாரு. அவர் நல்லா பாடல் பாடிக்கொண்டு வீணை வாசிக்கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு கோலியாத் என்ற அரக்கனை அழிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் இந்த சிறிய தாவீதுக்குள் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சிறியவர் என்று நம்ம யாரையும் கணக்கிட முடியாது. இந்த மூன்று சிறுவர்களுமே விபிடி நம்மளுக்கு அவர்களுடைய வரலாற்றை படித்தோம் என்றால் ஒன்று சிக்கு. எப்படின்னா, ஒன்று லூசியம்மாவுக்கு எப்ப பார் மூக்கடைப்பு, ஆஸ்மா, இந்த நோயிலே பிறந்த குழந்தை. இந்த 2 பேருமே சரியான பிரான்சிஸ் பயங்கரமான சுட்டி. அவனுடைய வரலாற்றை படித்தோம் என்றால் என்ன கூறப்படுகிறது தெரியுமா? எதை பார்த்தாலும் இப்ப ஒரு காசு கிடந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே பிரான்சிஸ்க்கு என்ன தோணுமா? இதை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் யாருக்கு இருந்துச்சு? பிரான்சிஸ்க்கு. இப்படியாக இவங்க 3 பேருமே ஒன்னும் தெரியாத மண்ணாங்கட்டி என்று வரலாறு கூறுகிறது. இப்படி இந்த 3 பேரும் வீட்டினால் புறக்கணிக்கப்பட்டு ஆட்டையாவது மேய்ப்போம் இவங்க போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே பாத்திமா நகரிலே வானதூதர் மூலமாக இந்த 3 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரகசியத்தை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட ரகசியம் என்றால், இன்னும் நிறைவேறாத 2 ரகசியங்கள் இன்னும் இருக்கு. 100 ஆண்டுகள் கொண்டாடியாச்சு. 2017ஆம் ஆண்டு பாத்திமா அன்னையினுடைய 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடணும் இல்லையா? சிறப்பா கொண்டாடி இருப்போம். நான் வேளாங்கண்ணியில இருக்க சொல்லதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. வேறு விமரிசையாக 1 வருட காலமாக அன்னையினுடைய அந்த திருவுருவ படம் எல்லாருடைய வீடுகளிலும் வைக்கப்பட்டு ஜெபித்தோம். ஒன்று பெரிய அலங்கார ஒரு இதா 100 வருடம் கழித்த பிறகும் இன்னும் அன்னையினுடைய ரகசியங்கள் என்னவாகிவிட்டன? அனைத்தும் நிறைவேறிவிட்டன. இன்னும் 2 ரகசியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அதற்காக நம்ம வெயிட்டிங். அது நம்மளுடைய காலத்தில் கூடிய விரைவில் நடக்கவிருக்கின்றது. ஆனால் இந்த 2 ரகசியங்களும் நிறைவேறுவதற்கு முன்பாக அன்னை கொடுத்த ரகசியத்தில் நம்மளுடைய கவனிப்பு இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தில் அன்னை உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் சொன்ன செய்திகள். 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அன்னை என்ன சொன்னாங்கன்னா, பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். இன்றும் ஆண்டவர் நம்ம அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. 100 ஆண்டுகள் கழித்த பிறகும் இன்னும் மனமாற்றம் அடையவில்லை. தன்னுடைய முதல் காட்சியிலேயே என்ன காமிக்கிறாங்க அன்னை மரியாள்?
என்னத்தை காமிக்கிறாங்க சொல்லுங்க. காட்சிகள், சிறுவர்கள் கண்ட காட்சியிலே, தன்னுடைய முதல் காட்சியிலே என்னத்தை காமிச்சாங்கன்னா விண்ணகத்தை காமித்தார்கள். விண்ணகத்தின் ஒரு பகுதியை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிழலாக காண்பித்தார்கள் என்று நம்மளுக்கு வரலாறு கூறுகிறது. முதல் காட்சியில் தூதர்களாக அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அன்னை மரியாளுடைய குரலை கேட்கும் பொழுது, மாதம் 13ஆம் தேதி இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஒளியின் தாரகை என்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலிலே திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னையினுடைய காட்சிகள் பதிவாகி அதனுடைய வரலாற்றை படித்த பொழுது தெரிந்தது, இந்த 3 பிள்ளைகளும் பட்ட பாடு, இந்த ரகசியத்தை உலகத்திற்கு சொல்வதற்கு இந்த 3 பிள்ளைகளும் பட்ட பாடு என்னவென்று அந்த நூலிலே வெளியிடப்பட்டிருந்தது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா யாருமே அதை நம்பல, அப்படித்தானே? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே நிறைவேறிய தருணத்தில் அவர்கள் விசுவசித்தார்கள். இன்னும் இந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா, இந்த காட்சிகளில் வெளியிடப்பட்ட ரகசியங்கள் உண்மையா என்று இங்க இருக்கிறவங்களுக்கு கூட சில பேருக்கு நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் காட்சிகள் அனைத்தும் உண்மைகள், வெளியிடப்பட்ட ரகசியங்களும் உண்மை. முழுக்க முழுக்க அவங்களுடைய 6 காட்சிகளிலே அக்டோபர் வரை, ஜூலை மாசத்திலிருந்து அக்டோபர் வரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சியிலே முழுக்க முழுக்க அன்னை மரியாள் அவங்களுக்கு விவரித்து சொன்னது விண்ணகத்தை பற்றி. விண்ணகம், சாவுக்கு பிறகு நம்மளுக்கு விண்ணகம் என்ற ஒரு வாழ்வு உண்டு, முதலாவது. இரண்டாவது, ஆண்டவருக்கு உரிய வாழ்க்கை வாழ்ந்தால் விண்ணகத்திற்கு செல்வோம், அது இல்லாவிட்டால் நரகத்திற்கு செல்வோம் என்று நரகத்தின் வாயிலை பிள்ளைகளுக்கு திறந்து காட்டினார்கள். இன்னைக்கு தாய் திருச்சபை முழுமையாக விசுவசிக்கிறது. நமக்கு எப்படி விண்ணகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதா? ஆனா இன்னைக்கு நிறைய குருக்கள், இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய குருக்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறது என்பதை நம்ப மாட்டார்கள். நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? பரலோகமும் நரகம் இங்கதான் இருக்கு. நீ நல்லா வாழ்ந்த நரகம் இங்க, நீ படுற கஷ்டம் துன்பம் இங்க. சில பேர் சொல்லுவாங்க, உத்தரிக்கிற ஸ்தலம் உனக்கு இங்கே முடிஞ்சிட்டு. இப்படித்தான் சாத்தான் உங்களை என்னை ஏமாத்திட்டு இருக்கிறான். எங்கே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு விண்ணகத்திற்கு சென்று விடுமோ என்ற ஒரு பயத்தில், விண்ணகத்தை பற்றிய ஒரு கவலை இல்லாத ஒரு நிலையை, பாவத்தை பற்றி ஒரு ஐயமில்லாத ஒரு நிலையை இந்த உலகத்தில் அவன் பரப்பி கொண்டிருக்கின்றான். அதைத்தான் திரும்ப திரும்ப அன்னை தன்னுடைய காட்சிகளின் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? காட்சிகளின் மூலமா என்ன சொல்றாங்க? மனம் மாறுங்கள், விண்ணகம் ஒன்று உள்ளது, நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை வாழ்வு ஒன்று உள்ளது என்று மீண்டுமாக விண்ணகத்தை பற்றி, நரகத்தை பற்றி, உத்தரிக்கிற ஸ்தலத்தை, வரலாறு என்ன கூறுகிறது தெரியுமா? நரகத்தை லூசியா பார்த்தவுடன் மயங்கி விழுந்து விட்டாளாம். இன்னும் அந்த நரகத்தினுடைய வாய்கள், நரகத்தில் அந்த ஆன்மாக்கள் கூப்பாடு போட்ட அந்த அழுகை குரலை லூசியாவால் தாங்க முடியவில்லை. லூசியா அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்தாள் என்று வரலாறு கூறுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. அன்னை மரியாள் அதை காண்பித்த பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளம் நொந்தது. தன்னுடைய திருமகன் அவருடைய சாவின் மீட்பினால் பெற்றுக் கொடுத்த அந்த மீட்பை பெற்றுக்கொண்டும் கூட அனுபவிக்க தகுதியில்லாத ஆன்மாக்கள் நரகத்தில் உழன்றன. உத்தரிக்கிற ஸ்தலத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு. திருப்பலியினுடைய மகத்துவத்தை இந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார். பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும், பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள், பாவ சங்கீதனம் செய்து ஆன்மாக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று ஆணித்தரமான உண்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு விவரித்து கொடுக்கின்றார். மீண்டும் குருக்கள் கன்னியர்களை பற்றி காலையில் நாம் வாசித்தோம் இல்லையா? அழகை பெண்ணின் மீது சினம் கொண்டு யாரை பொறுத்தெடுக்க வந்திருக்கிறானா? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளை குறித்தேன். இன்னைக்கு திருச்சபையில் குருக்கள் கன்னியர்களை பற்றி பலவிதமான தவறான கோட்பாடுகள், தவறான விமர்சனங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், சாத்தான் குறிவைத்து தாக்குவது திருச்சபையை. பேசிக்கொண்டிருக்க சில பிரதர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மரியாள் என்று ஒருவர் இந்த திருச்சபையில் இல்லை என்றால் தாய் திருச்சபையை இன்று சாத்தான் தவிடுபொடியாக்கி இருப்பான். அன்னை என்று ஒரு நபர் இருக்கிறனால தான் சாத்தானால்
திருச்சபையை தொட முடியவில்லை. அன்னை மரியாவுக்கு குருக்கள் மீது ஆழ்ந்த அன்பு உண்டு. குருக்கள் ஆண்டை கொண்டாடும் பொழுது, அப்பொழுது நான் 2010 அப்பொழுதும் நான் வேளாங்கண்ணியில் தான் இருந்தேன். அப்பொழுது ஒரு குருவானவர் நான் மறை மாவட்ட குரு, நான் ஜெபமாலை செய்து பல வருடமாகிவிட்டது. அவர் சொன்ன டெஸ்ட்மென்ட், நான் ஜெபமாலை செய்து பல வருடமாகிவிட்டது. அவர் இந்த மாதிரி ஒரு உள்ளிருப்பு தியானம் அவருடைய சில்வர் ஜூபிலிக்கு போச்சல்ல, அங்கே ஒரு அறிவுறுத்தப்பட்ட உண்மை, ஜெபமாலை இருக்க வேண்டிய இடத்திலே உங்களை கட்டி வைத்திருப்பது ஒரு சங்கிலி என்று தூய ஆவியானவர் அந்த அருட்சகோதரிக்கு வெளிப்படுத்தி இந்த குருவானவருக்கு சொன்னது. அப்ப அந்த குருவானவர் இதை கேட்ட பொழுது அவருக்கு உள்ளம் கலக்கம் அடைந்து விட்டது. மீண்டுமாக அவர் ஜெபமாலையை பயத்தின் மூலமாக எடுக்க ஆரம்பித்தார். ஒரு வாரம் கழித்து மீண்டுமாக அந்த அருட்சகோதரியிடம் சென்ற பொழுது அந்த அருட்சகோதரி சொன்னாங்களாம், உங்களை கை வச்சு ஜெபிக்க சொல்ல ஜெபமாலை அனைத்தும் முழுமையடையாமல் விடுபட்ட ஜெபமாலையாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கும், இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கா, ஒரு முழுமை இல்லாத ஒரு ஜெபமாலையை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருட்சகோதரி கண்ணீர் வடித்தார்களாம். அப்போ இந்த சாமியார் கேட்டாங்க, சிஸ்டர் எதுக்கு அழுவுறீங்க? அந்த ஃபாதர் என்ன சொன்னாங்க, அந்த அருட்சகோதரியினுடைய கண்ணீர் அந்த சகோதரியினுடைய கண்ணீர் கிடையாது, என்னை குறித்து என் தாய் அந்த சகோதரியின் மூலமாக வடித்த கண்ணீர். நான் ஒரு நாளைக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு நான் 100 ஜெபமாலை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உலகம் முழுவதும் ஒரு ஜெபமாலை வீரராக இந்த ஃபாதர் மாறி இருந்தாங்க. அப்ப ஆணித்தரமாக சொன்னாங்க, மரியன்னை குருக்களின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருக்கிறார். குருக்களை கண்டால் அவர்களுக்கு ஏன்னா குரு ஏன் தெரியுமா ஆழ்ந்த அன்பு? தன்னுடைய மகனின் பிரதிநிதிகளாக இல்லையா, பிரதிநிதிகளாக இருப்பது. எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் இந்த குருக்களின் கரங்களிலே தான் ஒரு சாதாரண அப்பம் இயேசுவின் திருவுடலாக மாறுகிறது. இந்த உண்மை மரியன்னைக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், சில இடங்களிலே குருக்களை பற்றி நாம் விமர்சனம் செய்கிறோம். அன்னை மரியாள் பல இடங்களிலே கொடுத்த காட்சிகளில் இதுவும் ஒன்று. அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக நம்மளுடைய உதடுகள் கொண்டு நாம் பேசக்கூடாது. அவர்கள் எப்பேற்பட்ட பாவிகள், ஏன்னா அவர்கள் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். அன்னை தன்னுடைய மகன் இயேசுவுக்கு எவ்வளவு அக்கறை கொடுக்கிறார் என்று எனக்கு இன்னொரு ஒரு சாட்சி மூலமா தெரியும். இன்னொரு ஃபாதர் எங்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்ல சொன்னாங்க, சிஸ்டர் எங்கிட்ட ஜெபமாலை மந்திரிப்பதற்கு நிறைய பேர் எங்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க குரூப்ல இருக்கிற ஒரு அருட்சகோதரிக்கு அன்னை மரியாவினுடைய தரிசனம், அன்னை மரியாவினுடைய மெசேஜ் எல்லாமே கிடைக்கும். அப்போ அவங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது இந்த நறுமணம் அந்த ஜெபமாலையில் வரும் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சிஸ்டர் ஜெபமாலை நாங்கள் மந்திரிக்காம சரி அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி முதல்ல ஜெபிக்க வைப்போம், அந்த ஜெபமாலையில மனம் வரும். அப்போ அவங்க கொண்டு போய் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபித்த உடனே அவங்களுக்கு அந்த மனம் வந்துருச்சு. வந்துச்ச உடனே அவங்க ஃபாதர்ட்டே மந்திரிச்சாச்சு. அப்ப இதை பார்த்த இன்னும் சில பேர் மந்திரித்த சில ஜெபமாலை இதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதை தொட்ட உடனே அன்னை மரியாள் அந்த அருட்சகோதரியிடம் சொன்னார்களாம், என் மகன் ஏற்கனவே ஆசிர்வதித்த இந்த ஜெபமாலையினை நான் மீண்டும் ஆசிர்வதித்து என்னுடைய மகனின் தரத்தை குறைக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ குருக்களுக்கு அன்னை மரியாள் அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசுனுடைய பிரதிநிதிகள். இன்று குருக்களை நாம் பேசி சம்பாதித்து கொண்ட பாவங்கள் பல. அப்ப இந்த அன்னை மரியாளுடைய காட்சிகளிலே குருக்களுக்கும் கன்னியர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் கேட்கறது தான். சில குருக்கள் மனமாற வேண்டும் என்றால், சில அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆண்டவரிடமிருந்து விலகி நிற்கிறார்கள் என்றால், அவர்களை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மரியன்னை ஏற்கனவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்னையோடு சேர்ந்து நாமும் ஜெபமாலை செய்து அந்த ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும். உத்தரிக்கிற ஸ்தலத்தை பற்றி பிரதர் இந்த காலையில சொன்னாங்க. உங்க எல்லாருக்குமே உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி தெரியும் நினைக்கிறேன்.
சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்க எதையாவது ஞாபகத்துல வச்சுக்கணும், உத்தரிக்கிற சில அம்மாட்ட சொல்லிட்டு போங்க, அவங்க ஞாபகப்படுத்திடுவாங்க. முதல்ல எனக்கு அது ஒரு பெரிய புரியாத ஒரு புதிராகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் மீட்கப்படாத ஆன்மாக்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் போய் நாம் எதற்காக ஜெபிக்க நம்மளுக்கு சொல்றோம்? நம்ம உத்தரிக்கிற ஸ்தலங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றோம். நம்ம ஏன் அவங்களுக்கு சொல்லணும்? உத்தரிக்க என் கூட ஒரு அழைச்சவங்க இருந்தாங்க, என்னோட ப்ரீவியஸ் பேர். எதையாவது சொல்லிட்டு போனீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் வேலையா போனீங்கன்னா சொல்லுவாங்க, உத்தரிக்கிற சொல்லிருக்கிற ஆன்மாக்களை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுருங்க, எனக்கு முன்னாடியே அங்கே சொல்லிடுங்க. எனக்கு அது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஆனால் உண்மை என்ன என்று தெரியுமா? அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜெபிக்க முடியாது, அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜெபத்தினாலும் தவத்தினாலும் மீட்டெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் இறைவனிடம் செல்லும் பொழுது உங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசுவார்கள் என்பது திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் இந்த திருப்பலி நடைபெறும் பொழுது இந்த இடத்தில் இருக்கிறார்கள். சோழத்தூர் தியானத்திலே அருமையாக ஸ்டீஃபன் ஃபாதர் அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். இந்த நம்ம நடுவில் அந்த லைன் விடுறோம் பார்த்தீங்களா, அந்த நடுவில் விடுற அந்த லைன் யாருக்காக என்றால், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பலிபீடத்திலே அன்னை மரியாள், அனைத்து புனிதர்கள், வானதூதர்கள் இங்கே இருந்து பலிபீடத்தில் திருப்பலியை ஒப்பு கொடுக்க, அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் அந்த பலிக்காக, அந்த தெய்வீக பலியின் பலன் நம்மை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களும் இந்த கூட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தில் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் நம்ம யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு, நம் குடும்பத்தில் மறந்த ஆன்மாக்களுக்கு, மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவும் அன்னை மரியாள் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு உண்மை. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தப்பறை கொள்கைகளை முறியடித்தது இந்த ஜெபமாலை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதினால் நான் பெற்ற பலன்கள், கண்ட புதுமைகள் பல. நான் கல்லூரியில் பெங்களூரில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவியினுடைய அம்மா அப்பா பிரிந்து இருந்தார்கள். சரியா? பிரிந்து இருந்த போதில் அவர்கள்ட்ட ஒரு நாள் அப்பா வந்து பார்ப்பாங்க, இன்னொரு நாள் அம்மா வந்து பார்ப்பாங்க. அப்ப நான் கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, என்னம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வரமாட்டாங்க? இல்லை சார், எங்க அப்பா அம்மா பிரிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது, அவங்க பிரிச்சே தான் இருக்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு அப்பா வீட்டுக்கு போவேன், ஒரு நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போவேன் அப்படி என்று கண்ணீரோடு அவள் பதில் சொன்னாள். அப்ப நான் அவளிடம் சொன்னேன், ஜெபமாலை செய்து ஒப்பு கொடுத்துப்பார். அப்பா சொன்னா, இல்லை சிஸ்டர், எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எவ்வளவோ பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, பேசினாங்க, எவ்வளவோ பண்ணாங்க, எங்க அம்மாவுக்கு மனமாற்றம் வரவில்லை, நான் அதனால நான் ஒன்றும் பண்ண போறேன். நான் சொன்னேன், 33 நாட்கள் உங்களுடைய பெற்றோரை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த ஜெபமாலையை செய்து பார், ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் புதுமையை செய்தார் என்று நான் ஒரு சவாலாக அந்த பெண்ணிடம் சொன்னேன். அந்த எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகிட்ட ஒரு சவாலாக தான் அறிவித்தேன். ஆனால் புதுமை என்னவென்றால் 28வது நாள் ஜெபமாலை நாங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். நானும் கான்வென்ட்ல வந்து இதை பத்தி சொன்னேன். மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபமாலை கையேந்திய பொழுது ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய 2 பேருக்குமே அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் செய்த பாவத்தை நினைவுறுத்தினார், நினைவு செய்து கொடுத்தார். இப்படியாக 28வது நாள் இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுச்சு, சிஸ்டர், இன்னைக்கு நான் எங்க அப்பா கூட நான் போக மாட்டேன் சிஸ்டர், நான் எங்க அம்மா கூட நான் இருந்துட போறேன். அப்ப நானும் சரி என்று சொன்னேன். இந்த பிள்ளையை அழைத்து செல்வதற்கு அப்பா இந்த பிள்ளையுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து இந்த பிள்ளை வேணுமென்றே உள்ளே இருந்து விட்டது. 15 வருடம் அப்படியே காழ்ப்புணர்ச்சியோடு இந்த முகத்தை பார்க்கவே கூடாது வெறுத்து ஒதுக்கிய அந்த முகத்தை இந்த தந்தையானவர் காண்கிறார். கண்டுவிட்டு அவருடைய கண்களில் அவரை அறியாமல் ஒரு துளி கண்ணீர் வருகிறது. ஆனால் அம்மா உள்ள போயிட்டாங்க. இது 28வது நாள். அடுத்த நாள் என்னிடம் வந்து சொல்லப்படுது. நான் சொன்னேன், இன்னும் 5 நாட்களில் ஆண்டவர் மிகப்பெரிய புதுமையை உங்கள் வீட்டில் செய்ய போகிறார். அன்னை மரியாவினுடைய அவருடைய ஆட்சி, திரு இருதய ஆட்சி, மரியாவின் மாசற்ற இருதய ஆட்சி உங்கள் குடும்பங்களில் மலரப்போகிறது என்று சொன்னேன். 30வது நாள்
அன்னை மரியாவிற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபித்தோம். 30 கிரிகோரியன் திருப்பலி ஒரே நாளில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சபையில் நான் சொன்னப்போ, சரி நம்ம ஏழைகளுக்கு ஒதுக்குகின்ற பணத்தில் இந்த 30 திருப்பலியையும் நம்மளே வைப்போம் என்று என்னுடைய சபையில் முடிவெடுத்து 30 திருப்பலி இந்த 30வது நாளில் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 31ஆம் தேதி இந்த மகளிடம் அவங்க அப்பா உங்க அம்மா ஃபோன் நம்பரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று 30வது நாள் அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுடைய ஃபோன் நம்பர் கேட்ட உடனே இந்த பிள்ளை கொடுத்து விட்டது. 32வது நாள் நாங்கள் ஒரு ப்ரேயர் மீட்டிங் தனியாக வச்சு இந்த பிள்ளையினுடைய இல்லத்திற்கு சென்று அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை வச்சு மெழுகுவர்த்தியை வச்சு திரு இருதய ஆண்டவரும் மரியாவின் மாசத்தை இருதயத்தையும் வச்சு ஒப்பு கொடுத்து கடைசி ஜபமாக குடும்பத்தை இவர்களுடைய ஆட்சிக்கு, இந்த இருவருடைய ஆட்சிக்கு இந்த 2 தம்பதியர்களை ஒப்பு கொடுத்து செபித்த பொழுது 32வது நாள் ஜபம் முடித்த 1 மணி நேரத்திலே தந்தை இந்த மனைவியை டெலிபோனில் அழைத்தார். தந்தையினுடைய நம்பர், கணவனுடைய நம்பர் இதுவென்று அறியாத இவங்க போன் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பேசி போனிலேயே ரொம்ப நேரம் அழுதார்கள். 33வது நாள் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த பொழுது நான் ஒரு சவாலாக தான் எடுத்தேன். ஜெபமாலையின் மகத்துவம், குடும்பத்தை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஆணித்தரமான உண்மையை வெளிப்படுத்தியது. இது 2014 நடந்தது, சரியா? அப்ப எனக்கு இதை பத்தி புக்கில் நான் படிச்ச குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் மரியாவின் மாசற்ற இதய பக்தியை பரப்ப வேண்டும் என்பது அன்னையினுடைய விருப்பம். இந்த பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த பொழுது அன்னை இந்த சிறுவர்களிடம் கேட்டுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னவென்றால், ரஷ்யாவின் மனமாற்றத்திற்காக இந்த ஒட்டுமொத்த ரஷ்யா நாட்டை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று எப்போ சொன்னாங்களா? 1917ஆம் ஆண்டு இந்த 3 சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் அன்னை. அப்போது 1ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம், அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில நடக்கிற அந்த காலகட்டத்துல ரஷ்யா உங்களுக்கு தெரியலையா? கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, எப்பேற்பட்ட கண்ட்ரி. ரஷ்யா அன்று 1ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றிருந்தால் பாதி உலகம் அன்றே முடிந்திருக்கும். ஆனால் இந்த 3 சிறுவர்கள் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்க ரஷ்யாவை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது 1ஆம் உலகப் போரிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு வரலாறு பின்னணி நடந்தது. ரஷ்யா 1 உலகப் போரிலே தோற்கடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்பட்டமான உண்மை. இது மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்ததினால் ரஷ்யா தோற்கடிக்கப்பட்டது. மீண்டுமாக ரஷ்யாவிற்குள் நிறைய கொள்கைகள், இதை எப்படியாவது நிலைநிறுத்தப்பட வேண்டும். 1950வது வருடம் அன்றைய போப்பாண்டவர் யோவான் 2ஆம் பவுல் என்பவர் மீண்டுமாக ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது 1952 ரஷ்யா தன்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கைவிட்டது என்பது வரலாற்று உண்மை. இது மறுக்கப்படாத உண்மை. மொத்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ரஷ்யா கைவிட்டது. முதலாக கிறிஸ்தவர்களை உள்ளே அழைப்பதற்கு ரஷ்யா தயாரானது. இது எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்றால் அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்த பொழுது. நான் பலரிடம் இதை பற்றி பேசிய பொழுது என்கிட்ட கேட்டாங்க, அன்னையினுடைய இதயத்தை ஏன் மையப்படுத்த வேண்டும்? நம்மளுக்கு திரு இருதய ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் போதுமே, எதற்காக மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இயேசுவினுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம்? சொல்லுங்க. இரக்கம். இதயம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்னது? இரக்கம். உங்களுக்கு இரக்கம். நம்ம யூத் எல்லாம் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதயம் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது லவ். அப்படித்தானே? லவ்வுக்கு சிம்பிளே நம்ம என்ன கொடுக்குறோம்? இதயம் தான். இதயம் இப்படி இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா
இதயத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு இடையில மரியாவின் மாசற்ற இதயத்திற்குள்ளும் ஒரு வாள் ஊடுருவப்பட்டிருக்கின்றது என்றால் நம்ம யூத்தனுடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவி, அது எப்பேற்பட்ட வாளாக இருக்கு தெரியுமா? லவ். பார்த்திருக்கீங்களா? அம்பு அம்பு, அதே அம்பு அன்னையினுடைய இதயத்தையும் துளைத்திருக்கின்றது. இயேசுனுடைய இதயம் இரக்கம் மிகுந்த இதயம் என்றால், அன்பு கொண்ட இதயம் என்றால், தியாகம் கொண்ட இதயம் என்றால், அந்த இதயத்தை சுமந்த அன்னையினுடைய இதயமும் அன்பு மிகுந்த இதயமாகவே இருக்க வேண்டும். அந்த இதயத்தை தன்னுடைய உதிரத்திலே சுமந்து தன்னுடைய இதயத்தில் இருந்த அந்த இதயத்திற்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த அன்னையினுடைய இதயமும் தியாகம் மிகுந்த இதயமாகவே இருக்க வேண்டும். இயேசு அழகாக சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்ட அன்பு இயேசுவிடம் பிரதிபலித்தது என்றால், இயேசுவிடமிருந்தும் இந்த அன்னையிடமிருந்தும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த அன்பும் தியாகமும் நம் குடும்பத்தில் அவர்களுடைய ஆட்சியாக மாற வேண்டும். இறுதியிலே என்னுடைய மாசற்ற இருதயம் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்ற அன்னை பாத்திமா நகரிலே கொடுத்த வாக்குறுதி. இந்த உலகம் முழுவதும் கடைசியில் வெல்ல போவது யாராக? மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுப்பது மூலமா தான். அன்னை நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கிறாங்க. ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு விண்ணகம் நிச்சயம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஜெபமாலையை ஒரு பொருட்டாக கருதாம, போன வாரம் வேளாங்கண்ணியில நான் கவுன்சிலிங்ல இருக்க சொல்ல ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, 18 தற்கொலைகள். தற்கொலையின் ஆவி அந்த குடும்பத்தை விடவே இல்லை. சரியா? தொடர்ந்து கணவர் தற்கொலை, இப்போ அவங்க பிள்ளைங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிசினஸ் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். இப்போ ஒரு பயம், ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் பிசினஸ்ல தோத்தனாலதான் தற்கொலை செய்தது. அவங்களுடைய பரம்பரையை பார்த்தோம் என்றாலே 18 தற்கொலை, ஒரே குடும்பம், ஒரே பரம்பரையில். இப்போ இந்த அம்மாவுக்கு பயம், நம்மளுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் யார் மூலமாக இங்க தெரிந்து கொண்டு நான் இருக்கும் இடத்திற்கு கவுன்சிலிங் பிரேயருக்கு வந்தாங்க. அவங்க வந்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய அவங்க உட்கார்ந்த விதம், அவங்களுடைய இதை பார்த்து ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்போ அவங்க பிள்ளையோட வந்திருக்கிறாங்க. அப்ப நான் அவங்க அந்த அம்மா கிட்ட ஒண்ணுமே நான் கேட்கல, நீங்கள் ஜெபமாலை ஜெபிப்பவாரா நான் கேட்டேன். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, சேச்சா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சிஸ்டர், நான் ஸ்தோத்திர பலி ஒப்பு கொடுப்பேன் சொன்னாங்க. நான் 1000 ஸ்தோத்திர பலி ஒப்பு கொடுப்பேன், நிறைய பாடல்கள், விடிய காலமே நிறைய பாடல்களோட பாடுவேன். அப்ப நான் திரும்பவும் கேட்டேன், நான் உங்ககிட்ட அதை கேட்கலாமா, நீங்கள் ஜெபமாலை ஜெபிப்பவரா? இல்ல சார் அந்த பழக்கம் இல்லை. இல்லை இப்போ என்ன அப்படியே முறிச்சடிச்சு வரேன் சிஸ்டர். 53 இதை ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் ஒண்ணு இல்லை சிஸ்டர். நான் வந்து மாத படம்லாம் இருக்கு சிஸ்டர், நான் வேளாங்கண்ணில தான் ஒர்க் பண்றேன், மாத சிறுப இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனா நான் ஜெபமாலை செய்ய மாட்டேன் என்று. அப்போ மீண்டுமாக அவர்களிடம் கைவத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த தூக்கு, எல்லாருமே தூக்கு, சரியா? தற்கொலையில எல்லாம் தூக்கு கேற ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்க வீட்டிற்குள் தற்கொலையின் ஆவி ஒண்ணு இருக்குதுமா? அப்படி உடனே அந்த புள்ள அம்மா பார்த்துட்டு, சிஸ்டர் அதுக்காக தான் சிஸ்டர் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா. அப்ப நான் திரும்பவும் அவர்களிடம் ஜெபித்த பொழுது அன்னை மரியாள் காட்டிய ஒரு காட்சி என்ன தெரியுமா? ஒரு சைடு உத்தராட்சிக்கிற கொட்டை, அது சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் ஒரு பெரிய திரும்ப சொல்ற ஜெபம் இல்லையா, அந்த ஒரு கொட்டையை ஆண்டவர் காண்பித்தார். இன்னொரு இடத்துல இப்படி 53 மணி ஜெபமாலையை ஆண்டவர் காண்பித்தார். அப்ப நான் ஒரு நிமிஷத்துல அவங்களுக்கு கைவிட்டு ஜெபித்தோம். அப்ப நான் இதையும் பார்க்கிறேன். அப்ப நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எனக்கு ஒரே நேரத்துல 2 வகையான மாலையை காமிக்குது. ஒண்ணு ஜெபமாலையை காமிக்குது, இன்னொன்னு சபரிமலை அந்த உத்தராட்சர கொட்டையை காமிக்குது, ஒரு கடலையும் ஆண்டவர் காண்பித்தார். இதை சொன்ன உடனே இந்த பக்கத்துல இருந்த ஆனி, அவங்க பொண்ணோட மகன் சொன்னாரு, சிஸ்டர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சிஸ்டர், இவ்வளவுதான் எனக்கு கொடுக்கப்படுது, ஆண்டவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை, ஆண்டவர் காண்பித்தது இந்த ஜெபமாலை, இந்த கொட்டை அது தொங்கிட்டு இருக்கிறது.
கடல். நான் இந்த மூணையும் தான் சொன்னேன். ஒரு ஜெபமாலை, ஒரு ருத்ராட்சம் கொட்ட, ஒரு கடல். சிஸ்டர், உங்ககிட்ட நான் எதுவுமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை சிஸ்டர். எங்க வீட்டுல 18 தற்கொலை எங்க குடும்பத்துல, எங்க பரம்பரையில. அதனால போன மாசம்தான் எங்களை யாரோ சொன்னாங்க, தனுஷ்கோடி. தனுஷ்கோடி எங்க இருக்கு? ராமேஸ்வரம்ல. தனுஷ்கோடிக்கு போய் 4000 அந்த உத்தராட்சல கொட்டைய ஒரு சின்ன பூஜை செஞ்சோம் சிஸ்டர். இந்த தற்கொலையின் ஆவியை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செஞ்சோம்? ஒரு பூஜை செஞ்சோம் சிஸ்டர். பூஜையில என்ன செஞ்சீங்க? 4000 தடவை நாங்கள் ஜபத்தை, ஒரே ஜபத்தை 4000 தடவை அவர்கள் உச்சரிக்க சொன்னார்களாம். உச்சரித்து விட்டு அவர்கள் 4000 தடவை அந்த கடல்ல துப்பணுமா. வித்தியாசமான ஒரு பூஜை. அப்போ இந்த 4000 முடித்து வந்த பொழுது இந்த அம்மாவிற்குள்ள ஒரு இது இருந்துச்சா, 4000 தடவை இதையே நான் சொல்லிக் கொண்டு வந்தேனே, என்னடா இதுக்கு 53 ஜெபமாலை நான் ஜெபித்திருப்பேன் என்று இந்த அம்மா பரிசுத்த ஆவி அவங்களுடைய நாவல் இந்த வார்த்தை வந்த பொழுது அவர்களுடைய மகன் சொன்னானா, நீங்கள் ஜெபமாலையில் அன்னையை உச்சரித்திருந்தால் நாங்கள் இந்த 4000 இந்த மணி ஜபத்தை நாங்கள் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் ஜெபமாலையை கையில் அன்று எடுத்திருந்தால் நான் இன்று இந்த இடத்திற்கு பூஜை செய்ய வந்திருக்க மாட்டேன் என்று அந்த பையன் சொன்னதாக இந்த ஆனிஸ் இந்த பிள்ளை சொல்லிட்டு அழுதா. சிஸ்டர், கரெக்டான இடத்துக்கு தான் சிஸ்டர் வந்திருக்கிறோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏம்மா 4000 தடவை நீங்கள் அதை சொல்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியல சிஸ்டர். நான் 53 சொன்ன, கான்சன்ட்ரேட்டாக சொல்லணும். நான் சொன்னேன், இப்படித்தாமா சாத்தான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சொன்ன ஜபத்தை முழு சிந்தனையோடு சொல்லு அல்லது சொல்லாத. ஏன்னா இந்த தற்கொலையின் ஆவியினை விடுவிப்பதற்கு உங்கள் குடும்பத்திற்கு திருப்பலிக்கு அடுத்தது, அவருடைய திருச்செலுவைக்கு அடுத்தது இந்த ஜெபமாலைக்கு மட்டுமே வல்லமை உண்டு என்பது இந்த சாத்தானுக்கு தெரியும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி காட்டுறான்? தீமையை நல்லதாக உங்களுக்கு படம் போட்டு காட்டிட்டான். இப்போ நீங்க கெட்டு போலாமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட ஜெபமாலையை காட்டுகின்றார். இந்த இதை தள்ளி போட்டுட்டு ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்து ஜெபமாலையை கையில் எடுங்கள். உங்கள் குடும்பத்தில் வளர்ப்பு உண்டாகும். உங்க குடும்பத்துல உங்க பையன் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல ஆண்டவர் வளர்ச்சியை கொடுப்பாரு. தற்கொலையின் ஆவியை வேரோடு உங்கள் குடும்பத்திலிருந்து, பரம்பரையிலிருந்து ஆண்டவர் முறியடிப்பார் என்று சொல்லி நானே என்கிட்ட இருந்த ஜெபமாலை பல ஜெபமாலை செய்த அந்த ஜெபமாலையையும் ஒரு புது ஜெபமாலையும் மந்திரித்த ஜெபமாலை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இந்த 1 மாதம் கழித்து, இது அன்னையினுடைய வணக்க மாதம், அன்னை உங்களோடு பேசுவார்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்லுவார்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றேன். முந்தா நாள் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், என்னடா இவங்க இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்களே. அப்ப என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் என் பேர் தான் சிஸ்டர் நிர்மலா, ஆனா என் மனசுக்குள்ள நிர்மலமே கிடையாது சிஸ்டர். அன்னையை பற்றி ஒரு தவறான ஒரு இது வைத்திருந்தேன். நான் ஜெபமாலை தொட்ட 4வது நாளிலே அன்னையினுடைய மலர் மாலை என்னுடைய உடம்பில் இருந்ததையும் என் உடம்பில் அந்த நறுமண வீசியதையும் நான் உணர்ந்தேன். இப்போ அந்த ஜெபமாலையுடைய வல்லமை இவர்களுக்கு புரிந்தது. நான் சொன்னேன், இது ஒண்ணு போதுமா? இது ஒண்ணு போதும். நீங்க திருப்பலி, உங்களிடம் ஒன்று உன்னிடம் குறைவாயுள்ளது என்று ஏசியாட்ட சொல்றாரு. அந்த இளைஞன் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் சொன்னான், நான் அதை கடைபிடிச்சிட்டேன், இதை கடைபிடிச்சிட்டேன், எல்லாம் சூப்பர். ஆண்டவர் சொன்னார், ஒன்று உன்னிடம் குறைவாயுள்ளது. இன்னைக்கு சாத்தான் கிறிஸ்தவர்கள் நம்மில் பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். விவிலியம் போதும், இறை வார்த்தை ஒன்று போதும், திருப்பலி ஒன்று போதும், இந்த ஜெபமாலை அவசியம் இல்லை என்று கிறிஸ்தவ குடும்பங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு தப்பறை கொள்கைகளை நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் அனைவரும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சாத்தானினுடைய தலையை நசுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற அன்னையினுடைய இந்த ஜெபமாலை உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை மீட்க வல்லது. அதனால இன்று முதல் முடிவெடுங்க. ஜெபமாலை உங்கள் குடும்பங்களில் ஜெபிக்கப்படவில்லை என்றால் தயவு செய்து ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க அபிஷேகத்திற்குள்ள கடந்து வருவீங்க. ஒரு தடவை பிரவீன் பிரதர் என்கிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க, ஜெபமாலை உச்சரிக்கும் பொழுது
அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? நான் உணர்ந்திருக்கிறேன். பிரவீன் பிரதர் நான் பேசிட்டு இருக்க சொன்னாங்க, ஏன்னா அபிஷேகம் அந்த இடத்துல கடந்து வருது. ஏன்னா இறை வார்த்தை, நம்ம ஜெபமாலை என்பது ஒண்ணு கிடையாது, கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கபிரியேல் வானதூதருக்கு ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட, அன்னை மரியாவுக்கு கபிரியேல் வானதூதர் ஆண்டவரின் வார்த்தையாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு எலிசபெத் அம்மாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இரண்டாவது பகுதி நாம் சொல்லுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையில் அபிஷேகம் நிறைந்துள்ளது. பரிசுத்த ஆவியையும் அன்னை மரியாதையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. எனவே செய்து பாருங்கள். இன்னும் நிறைய நான் சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஜெபமாலையில் நிறைய சாட்சிகள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆபாச படத்தில்